Namaste. Welcome to Nifya's Online Hindi Academy. NCERT syllabus class 6. ஸோ 6th ஸ்டாண்டர்டுக்கான NCERT சிலபஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஹிந்தி ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம சேனல் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்லையும் நிறைய அப்லோட் ஆக போகுது. ஓகே, மாத்ருபூமி நீங்கள் லிசன் பண்ணும்போது செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். கையில் கண்டிப்பாக ஒரு பென்சில் வச்சுக்கோங்க, உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல அந்தந்த வார்த்தைக்கான மீனிங் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்பயுமே உங்களுக்கு லெசன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களால் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணாமல் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? பெரும்பாலும் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. நமக்கு வந்து ஹிந்தி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் சொல்ல அந்த வார்த்தைகளுக்கு மீனிங் நோட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சூப்பராக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, மாத்ருபூமி அப்படின்னா நம்மளோட மதர்லேண்ட், அதாவது தாய்நாடு. சரியா? நம்மளோட தாய்நாடு எது? நம்மளோட கண்ட்ரி, இந்த மதர் கண்ட்ரி என்ன? இந்தியா. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதை பற்றி தான் படிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி இந்தியா பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஊஞ்சா கடா ஹிமாலய். ஊஞ்சா கடா ஹிமாலய் அப்படின்றது இங்கே என்னென்னா ஹிமாலயன் மவுண்டைன். ஓகேவா? ஊஞ்சா கடா ஹிமாலய் அப்படின்னா உயரமாக நிற்கக்கூடிய ஹிமாலயாஸ். ஆகாஷ் சூம்தா ஹேனா அது வந்து வானத்தையே வந்து தொடுற அளவுக்கு. ஓகேவா? அதாவது வானத்தை முத்த விடுற அளவுக்கு ஹைட்டில் இருக்கான், அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது. நீச்சே சரண் தலே ஜுக் அதாவது தன்னுடைய அந்த கால்கள் அந்த மவுண்டைன் இருக்குன்னா மவுண்டைனோட அந்த உச்சி வந்து வானத்தை தொடுற மாதிரியும் அதனோட அந்த ஃபீட் அந்த மவுண்டைனோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நீச்சே சரண் தலே ஜூக் அப்படின்னா பவுயிங் இட்ஸ் ஃபீட் டவுன் பிலோ, அதாவது தன்னோட கால்களை வந்து கீழே வளைத்து வச்சுருக்கான். நீத் சிந்து ஜூம்தா ஹே அப்படின்னா அங்கே வந்து என்னென்னா நீத் சிந்து ஜூம்தா ஹே அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் வந்து அந்த வழியாக அந்த மவுண்டனுக்கு கீழே இந்தியன் ஓஷன் அது வந்து கடந்து போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கங்கா யமுனா அப்படின்றது என்னதுப்பா? கங்கா யமுனா திரிவேணி அப்படின்றது ஆறுகள், ரிவர்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா என்னென்னா ஒரு ஹிமாலயன் மவுண்டைன், அது ஹைட்டாக இருக்குது, வானத்தை தொடுற அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. அதோட பாதங்கள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆறுகள் எல்லாம் கடந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா யமுனா திரிவேணி நதியா லஹர் ரஹி ஹை. ஸோ கங்கா யமுனா திரிவேணி, ஸோ 3 ரிவர்ஸுமே வந்து என்ன பண்ணுதான் அதனோட அந்த மவுண்டைன் வழியாக வந்து என்ன பண்ணுது, கடந்து போகிறது. ஜகுமகு சட்டா நிராலி பகு சஹர் ரஹி ஹை. ஜகுமகு சட்டா நிராலி. இப்போ இந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஜகுமகு சட்டா நிராலின்னா இந்த காட்சிகள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பகு சஹர் ரஹி ஹை. பகுனா ஒரு ஸ்டெப்புமே ஒரு விஷயமே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. वह पुण्य भूमि मेरी, वह स्वर्ण भूमி मेरी, वह जन्म भूमि मेरी, वह मातृभूमि मेरी. புண்ணிய பூமி அப்படின்னா வந்து புனிதமான, ஓகே, அவ்வளோ புனிதமான நாடு. ஸ்வர்ண அப்படின்னா கோல்டு. ஓகே, அவ்வளோ பொன்னான ஒரு நாடு, அவ்வளோ கோல்டன் லேண்டு. ஜென்ம பூமி அப்படின்னா நம்ம பர்த் பிளேஸ், நம்ம எங்கே பிறந்திருக்கோம், இந்தியாவில் பிறந்திருக்கோம். ஸோ ஜென்ம பூமி. வஹ மாத்ருபூமி மேரி. மாத்ருபூமி அப்படின்னா மதர் லேண்ட், இது என்னோட தாய்நாடு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் புண்ணிய பூமி, ஸ்வர்ண பூமி, ஜென்ம பூமி और மாத்ருபூமி. झरने अनेक झरते. ஸோ झरने अनेक झरते அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ், நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஜிஸ்கி பஹாடியோं ஸோ நம்ம கண்ட்ரீஸில் இருக்க அந்த மலைகள்லையுமே என்ன இருக்குது, நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பஹாடியா அப்படின்னா மவுண்டைன். चिड़िया चहक रही है हो मस्त झाड़ियों में. ஸோ சிடியா வந்து சிடியா அப்படின்னா என்ன? பறவைகள். ஸோ பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மவுண்டைனாலே அதை சுற்றி நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குமா. ஸோ நம்ம நாட்டில் நிறைய இடத்துல நிறைய க்ரீனிஷான பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய மரம் செடி கொடிலாம் இருந்தாலே அங்கே பறவைகளும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கே அதோட அந்த சவுண்ட், அந்த கீ அப்படின்ற அந்த சவுண்டோட ஜாலியாக ஆடிப்பாடி விளையாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அம்ராயா கனி ஹை, कोयल पुकारती है, बहती मलय पवन है, तनमन सवारती है. ओके, अमराइयाँ घनी है. அம்ராயா கனி அப்படின்னா அடர்த்தியான மாமர தோப்புகள், நிறைய இந்த மேங்கோ ஆர்ச்சர்ட், நிறைய மாமர தோட்டங்கள் இருக்கான். கோயில் புகார்த்தி அப்படின்னா குயில் வந்து அவ்வளோ இனிமையாக கூவுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பஹி மலை பவன் அப்படின்னா
அந்த ஒரு ப்ரீஸ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி அந்த ப்ரீஸ் அந்த இப்போது இந்த தோட்டத்தெலாம் போனீங்கனாலே வந்து அழகாக அந்த ஒரு காற்று அங்கே அடிக்கும்ல அந்த அந்த அதுதான் அந்த ப்ரீஸு தன்மன் சன்வார்த்தி ஹே இது வந்து பார்த்திங்கன்னா தன் அப்படின்னா நம்மளோட உடம்பு, மண் அப்படின்னா மனசு. ஸோ நம்ம உடம்பையும் சரி நம்ம மனசையும் சரி அது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு वह धर्म भूमि मेरी, वह कर्म भूमि मेरी, वह जन्म भूमि मेरी, वह मातृभूमि मेरी. ஸோ தர்ம பூமி அப்படின்னா லேண்ட் ஆஃப் ரிலீஜியன். இங்கே நிறைய ரிலீஜியன் அதாவது எல்லா ரிலீஜியனை சேர்ந்த மக்கள் இந்த பூமியில் இருக்காங்க. கர்ம பூமி அப்படின்னா லேண்ட் ஆஃப் ஆக்ஷன், நிறைய செயல்கள் வந்து இந்த பூமியில் நடந்துகிட்ருக்கு. ஜன்ம பூமி, ஸோ இதுதான் என்னோடய பிறப்பிடம். மாத்ருபூமி, இதுதான் என்னுடைய தாய்நாடு அப்படின்னு அகைன் நம்ம சொல்கிறோம். ஜன்மே ஜஹான் தே रघुपति, जन्मी जहाँ थी सीता. श्री कृष्ण ने सुनाई वंशी पुनीत गीता. ஸோ ஜன்மே ஜஹான் தே ரகுபதி. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா ரகுபதி அப்படின்றது ராமரை சொல்கிறாங்க. ஸோ ராமர் பிறந்த பூமி. ஜன்மி ஜஹாந்தி சீதா, ஸோ சீதையும் இங்கே தான் பிறக்கிறாங்க. ஸோ சீதா பிறந்த பூமி. ஸ்ரீ கிருஷ்ணனே சுனாயி, கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வன்ஷி புனித் கீதா. ஸோ பகவத்கீதையும் வந்து இங்கே தான் நமக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ராமர் சீதை இவங்க பிறந்த நாடு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் வந்து நமக்கு பகவத்கீதை பற்றி சொன்ன இடமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தாய்நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. गौतम ने जन्म लेकर जिसका सुयश बढ़ाया, जग को दया सिखाई, जग को दिया दिखाया. ஸோ கௌதம்னே ஜென்ம லேக்கர் அப்படின்னா இங்கே கௌதம் அப்படின்றது யாரும் இல்லை, கௌதம புத்தா. ஓகேவா, இங்கே தான் வந்து கௌதம புத்தரும் பிறக்கிறாரு. ஜகுகா சுயஷ் ஜிஸ்கா சுயஷ் படாயா, அதாவது அவர் இங்கே பிறந்து நம்ம உலகத்திலே வந்து நம்ம நாட்டை வந்து இன்னும் க்ளோரிஃபை பண்ணார், இன்னும் புகழ் பெற செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து புத்தர் பிறந்தார் அப்படின்றதையும் சொல்லி நம்ம நாட்டினுடைய அந்த மகிமையை வந்து அதிகப்படுத்தியிருக்காரு. ஜக்குக்கோ தயா சிக்காயி. ஸோ உலகிற்கே வந்து பார்த்திங்கன்னா ஜக் அப்படின்னா இந்த உலகம். ஸோ இந்த உலகத்துக்கே வந்து நேர் வழியை காட்டியிருக்காரு. ஜக்குக்கோ தியா திகாயா. ஸோ உலகிற்கே வந்து பார்த்திங்கன்னா தியா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, விஸ்டம், நாலேஜ். இந்த உலகிற்கே அறிவையும் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. वह युद्ध भूमि मेरी, वह बुद्ध भूमि मेरी, वह मातृभूमि मेरी, वह जन्म भूमि मेरी. ஸோ யுத்த பூமி, யுத்தம்னா என்ன, போர், நிறைய போர் நடந்த பூமி இது. புத்த பூமி அப்படின்றது என்னென்னா ஞானம். இந்த இடத்துல புத்த அப்படின்றது என்னென்னா நாலேஜ். ஸோ நாலேஜ், அறிவால் நிறைந்த ஒரு நாடு. மாத்ருபூமி, இதுதான் என்னுடைய தாய்நாடு. இதுதான் ஜென்ம பூமினா இதுதான் நான் பிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட ஆத்தர் யார் அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஆத்தர் வந்து சோஹன்லால் திரிவேதி. ஓகேவா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சோஹன்லால் திரிவேதி. ஓகே, இப்போது இது என்ன அப்படி இந்த லெசனில் ஃபுல்லாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தாய்நாடு, நம்மளுடைய கண்ட்ரியை பற்றி தான் ஃபுல்லாக இதை வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆத்தர்னுடைய டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, ஸோ ஆத்தர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், கவிசே பரிச்சை அப்படின்னா ஆத்தர், அவரை பற்றி நம்ம படிக்கிறோம். इस कविता को हिंदी के प्रसिद्ध कवियों में से एक सोहनलाल त्रिवेदी जी ने लिखा है. ஸோ இந்த கவிதையை எழுதினது யார் அப்படின்னா ஃபேமஸ் போய்ட். ஹிந்தியில் வந்து நிறைய ஃபேமஸ் போய்ட் இருப்பாங்க. அதில் ஒரு ஃபேமஸ் போய்ட் தான் யார், சோஹன்லால் திரிவேதி. இவரால் எழுதப்பட்டது தான் இந்த கவிதை, இந்த போயம். उनका जन्म आज से लगभग 125 साल पहले हुआ था. இவருடைய இவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போதுலேருந்து பார்த்தோன்னா 90s, அதாவது 1906 அந்த மாதிரி டைமில் பிறந்தவர் இவர். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க பாருங்கள் 1906 1988. ஸோ இவங்க வந்து அந்த 90th அந்த இதில் பிறந்திருக்காரு. அண்டு நெக்ஸ்ட்டு उस समय में अंग्रेज़ों का भारत पर आधिपत्य था. उन्होंने अपनी लेखनी से अंग्रेज़ों का विरोध किया. அவர் இருந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாகவே அந்த டைம்லலாம் ஃபுல்லாக யார் தான் இருப்பாங்க, அந்த 19s எல்லாருமே பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருந்திருப்பாங்க. ஃபுல்லாக அவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவருக்கு வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் எழுதுறதுல இன்கேஸ் இந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அப்படி லேக்னிஸே அங்கிரேஸோங்க விரோதிக்க தன்னோட எழுத்துக்கள் மூலமாக பிரிட்டிஷை வந்து இவர் என்ன பண்ணார், எதிர்த்தார்.
उनकी लेखनी का सबसे प्रिय विषय था தேஷ்பக்த். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமாக அவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா தேஷ்பக்த். தேஷ்பக்தம்னா என்ன, தேசப்பற்று. ஸோ அவருக்கு வந்து கண்ட்ரி மேலே அவ்வளோ ஒரு அக்கறை இருந்திருக்கு. பாரத் கே கௌரவ் கா கான் கர்னா உன்ஹே பகுத் பிரியதா. ஸோ நம்ம பாரதத்தை பற்றி ப்ரைடாக சொல்கிறது, ஸோ நம்மளோட பாரதத்தை பற்றி ப்ரைடாக சொல்கிறது அவருக்கு அவ்வளோ ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. उनकी कुछ और चर्चित रचनाएं हैं बड़े चलो कोशिश करने वाले की हार नहीं होती आदि. ஸோ அவருடைய ஃபேமஸ் மற்ற போயம்லாம் என்னென்ன அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கவி பரீட்சை. இந்த லெசன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நீங்கள் 1-on-1 செஷன் ஜாயின் பண்ணணும், இல்லை உங்களோட கிட்ஸுக்கு வந்து ஹிந்தி கிளாஸ் சொல்லிக் கொடுக்கணும், கிராமர் தெரியணும், இல்லை பேசிக் ஹிந்தி தெரியணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தவறாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த டாபிக் லெசன் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ, தன்யவாத்.